ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நான் வந்து ஒவ்வொரு டேயும் பார்ட்டாக போடலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாபிக்குள்ளே போகலாம். இதை வந்து நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கில் இருந்து தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றி பார்த்தோன்னா இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அசாம், சத்தீஸ்கர், பீகார், கோவா, ஹரியானா அப்படி போய்கிட்டே இருக்குது நம்மளுக்கு ஸ்டேட்ஸ். அங்கே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் என்ன இருக்குது, கரகாட்டம் இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட லேண்ட் மாஸ் அது எப்படி டிவைட் ஆகிருக்குது, அதோட ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ் எப்படி இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது, செமி அரிட் ரீஜியன்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, அண்ட் ஸோ ஆன். இட்ஸ் கோயிங் ஆன் லைக் தேட். ஸோ இதனால் நமக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணணுன்னா இந்த எல்லா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸையும் நம்ம குரூப் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணி இவங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது டாபிக்குள்ளே போயாச்சு. இந்தியாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டாம். அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட். அதை எழுதுறதுக்கு 2 years 11 months 18 days ஆகிருக்குது. அதுவும் இல்லாமல் 1947 அதோட காஸ்ட் 6.4 crore இருந்திருக்குது. அண்ட் இந்த கான்ஸ்டியூஷனில் 25 parts, 444 articles, 12 schedules இருந்திருக்குது. Now, Constitution of India started with the government. Okay, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு தனி கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா இந்தியாவோட சட்டம், அதாவது லாஸ், இந்தியா என்னெல்லாம் லாஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் வித் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் ஆஃப் 1919 and 1935. ஓகே, இந்த இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் அது எப்போ வந்திருக்கு, 1919 and 1935. அந்த ஆக்ட்ஸ் படி தான் இந்தியாவுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல கான்ஸ்டியூஷன், அது வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ் ஆஃப் 1919 and 1935. இது நம்மளுக்கு வந்து எப்படி கிடச்சிச்சுன்னா இந்தியன் பீப்புள் வந்து வாலண்டியராக நிறைய பேர் கிரேட் பிரிட்டனுக்காக World War I ஃபைட் பண்ணியிருக்காங்க. 1.5 million வாலண்டியர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே அவங்களுக்காண்டி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3.7 tons ஆஃப் சப்ளைஸ்னால் என்ன, ஃபினான்ஷியல் நீட்ஸ், வார்க்கு தேவையான வெப்பன்ஸ் அதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் அங்கே போயிருக்குது. ஓகேவா? அதுக்காண்டி அது போனனால அஸ் அ கெஸ்டர் ஆஃப் கிராட்டிடியூட், தேங்க்ஸ் கிவிங், அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷன் நீங்களே இந்தியாவுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா டு இன்க்ரீஸ் த ரோல் ஆஃப் நேட்டிவ் இந்தியன்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட். நேட்டிவ் இந்தியன்ஸ்னால் யாரெல்லாம், இந்தியன்ஸ், அதாவது மினிஸ்டர்ஸை வந்து மினிஸ்டர்ஸோட ரோலை கொடுத்துருக்காங்க இந்தியன் பீப்புளுக்கு. டு இன்க்ரீஸ் த ரோல் ஆஃப் நேட்டிவ் இந்தியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் இருந்திருக்காங்க நம்மளோட இந்தியாவிலேயே கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. நாட் கான்ஸ்டியூஷன், அந்த இந்தியாவில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து பிரிட்டிஷ் சொல்கிறத தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த World War I நிறைய பீப்புள் கிரேட் பிரிட்டனுக்காக இந்தியாவிலேருந்து ஃபைட் பண்ண போனனால நம்மளுக்கு அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கே தனியாக கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, விதிவிலக்கு அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது ICL, அதுதான் லா மேக்கிங் பாடியாக இருந்திருக்கு. யாருக்கு, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு.
அது வந்து transformed into bicameral legislature. இந்த இம்பரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து நம்ம இந்தியாவுக்கு தனியாக நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிக்கிடலாம் அப்படி பிரிட்டிஷர்ஸ் சொன்ன பிறகு அதை எப்படி மாற்றிருக்காங்க பை கேமரல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்னென்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க? அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் வந்து ராஜ்யசபான்னு சொல்கிறோம், லோவர் ஹவுஸ் லோக்சபா. அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இப்போ ஹை கமிஷனர் வித் லண்டன் அட்ரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ஆக்ட் டு ரெப்ரசன்ட் இந்தியா இன் த யுனைடெட் கிங்டம். அது என்னென்னா ஓகே, நம்ம இந்தியாவை வந்து யுனைடெட் கிங்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நம்ம இந்தியாவை வந்து யுனைடெட் கிங்டமில் ரெப்ரசன்ட் பண்ணணும்ல. இந்தியா இந்த மாதிரி இருக்குது, இதோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் இப்படி, எக்கனாமி இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இவங்க வந்து சொல்கிறதுக்காண்டி ஒரு ஹை கமிஷனர் அதை வந்து ஒரு பிரிட்டிஷர் வைஸ்ராய் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா ஹேண்டில் பிஸ்னஸ் அண்ட் பீஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஆல்சோ அ சிஸ்டம் ஆஃப் டயார்ச்சி 2 rulers வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இப்போ நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு தனியாக ஃப்ரேம் பண்ணிக்கிடலான்னு சொன்னனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டயார்ச்சி ரூல் 2 rulers ரூல் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் இந்த டயார்சி ரூல் அந்த ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் பை 2 rulers இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். அதாவது என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு, வைல் ஸ்கூல்ஸ் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி நார்மலான திங்ஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஓகேவா? இதுதான் என்னது நம்மளோட ஸ்டார்டிங் டைமில் இருந்துச்சு. நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணிக்கிடலாம் வேர்ல்டு வார்க்கு அப்புறம், அதாவது வேர்ல்டு வார்க்கு ஜஸ்ட் அப்புறம் அந்த மாதிரி அந்த டைமில் இருந்திருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷர்ஸோட கொடியை நம்ம இந்தியன்ஸை வச்சு அதை வந்து ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா this act was next to no autonomy to Indian representatives in the government and was met with protest from the Indian National Congress. ஓகே, இப்போ என்ன இருக்குது, நோ ஆட்டோனமினா ஃப்ரீடமே இல்லை. இந்த ஆக்ட் வந்து எப்படி ஃப்ரீடம் இல்லாததுக்கு அந்த மாதிரி தான், ஃப்ரீடம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் வந்தனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி. ஓகே, அதனால இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி மட்டும் தான் நம்ம இந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்த பிறகும் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 என்ன ஆச்சுன்னா, திஸ் வாஸ் பாஸ்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். they reconstructed the governance of British India. ஓகே, இப்போது இதை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார், இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 கீழே நம்ம இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியும் அதை சார்ந்த கொஞ்சம் பேரும் நம்ம இந்தியன்ஸ் அவங்க வந்து அதை கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அந்த 2 rulers சிஸ்டம், பிரிட்டிஷ் இந்தியா சிஸ்டம் இருந்துச்சுல, அதில் வந்து இந்த யார் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ஸ் எல்லாம் நல்லா கூடுதல் பவர் உள்ளதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் கடியிலையும், வைல் ஸ்கூல்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த மாதிரி லோக்கலான திங்ஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ் கடியிலையும் இருந்துச்சு. அந்த சிஸ்டமாக அவங்க அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் டயார்ச்சி. அப்படின்னா என்ன, சென்ட்ரலில் ரூலர்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா move the system to the center, divided the subjects into reserved, controlled by viceroy and transferred, managed by ministers. எப்படி
சில மெயினான இதுவும் அப்படி தான், ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் வந்து வைஸ்ராய்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரிசர்வ்டு கொஞ்சம் பர்டிகுலரான திங்ஸை மட்டும் வைஸ்ராய்ஸ் பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் மிச்சம் எல்லாத்தையுமே மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் this leads to the establishment of the federal courts for solving disputes which later became the Supreme Court of India. ஓகே, இப்போது இது மூலமாக என்ன ஆச்சுன்னா, ரிசர்வ்டுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து கோர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சில கோர்ட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய கோர்ட்ஸை வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் சால்வ் பண்ணணும், பிரிட்டிஷர்ஸ் தான் அதோட சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பவர். அதில் தான் ஃபெடரல் கோர்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ என்னென்னா, இந்த ஃபெடரல் கோர்ட் தான் இப்போ நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் பவர் இருந்திருக்குது. இப்போ நம்ம இந்தியன்ஸே எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட், establishment of this led to the possibility of India becoming a sovereign country in reality. Sovereign countryனா having power to govern ourselves. இந்த மாதிரி அவங்க வந்து ஃபெடரல் கோர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தனால நம்மளுக்கு எப்படி இருக்குது, லோக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸே சால்வ் பண்ணலாம், நாட் மினிஸ்டர்ஸ், நம்மளோட லோக்கல் பீப்புள் இந்தியன்ஸே சால்வ் பண்ணுறான் அப்படின்னு இருக்கிறனால அது வந்து சொவரெயின் கண்ட்ரி, ஒரு கவர்மெண்ட் தட் ரன்ஸ் வித் இந்தியன் பீப்புள், நம்மளாலேயே ரன் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை ரியாலிட்டியில் பாசிபிள் ஆக்கிச்சு. நெக்ஸ்ட், மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ்னால் ரீஜனல் அசம்பிளினா நம்ம லோக்கல் ஏரியாஸில் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் சூஸ் 296 representatives from the Constituent Assembly to draft the Constitution of India. ஓகே, இப்போது இதனால் நமக்கு என்ன, ரீஜனல் அசம்பிளியில் நம்ம இந்தியன் பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 296 ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அப்போது யார், பிரிட்டிஷர்ஸும் இந்தியன்ஸும் நினைக்கிறேன். ஸோ டு டிராஃப்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், கீழே போட்டிருக்குது ஹியர். இப்போ என்னென்னா, ஐஎன்சினா என்ன, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி, அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளாக இருந்திருக்காங்க. 296 ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் மெஜாரிட்டி வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸை சார்ந்த பீப்புள் எல்லாருமே இந்தியன்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஓகேவா, அப்போ பிரிட்டிஷர்ஸ் இதில் கிடையாது. இந்த 296 ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமே யாரெல்லாம், அந்த மினிஸ்டர்ஸ் சொன்னோம்ல, அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, லோக்கல் பவர்ஸ் தான் இருந்திருக்குன்னு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் 296 ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணி அதில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. அண்ட் இது இன்க்ளூட் முஸ்லீம் லீக், ஷெட்யூல்ட் கேஸ்ட், ஃபெடரேஷன், இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்ட் யூனியன் பார்ட்டி அஸ் வெல். அப்புறம் the first meeting of this constituent assembly took place in 1946. அப்படின்னா நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்திருக்குது. நம்மளுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் வேணும், செட் ஆஃப் லாஸ் வேணும், ரிட்டன் டாக்குமெண்ட் வேணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தனியாகவே மீட்டிங் நடந்திருக்குது. அது எப்போ, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1946லேயே நடந்திருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வந்து என்னது, ஒரு நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய ரிலீஜியன், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதனால அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், பர்டிகுலரான கான்ஸ்டியூஷன் அந்த மொத்த கண்ட்ரிக்கும் இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதனால நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் வர் அப்பாயிண்டட், சில கமிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, கமிட்டிஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி சில கமிட்டிஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்து அப்போ காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் என்ன காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இவங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்த கமிட்டிஸ் எல்லாம். நெக்ஸ்ட், இன் அக்டோபர் 1947 நம்மளோட, அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2 மாதம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ப்ரொடியூஸ்ட். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்ன, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஒரு சாம்பிள் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சாம்பிள் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை த அட்வைசரி பிரான்ச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வித் சர் B.N. ராவ், கான்ஸ்டியூஷன் லீகல் அட்வைசராக இருந்திருக்காங்க.
இது என்னன்னா ஓகே அட்வைசரி பிரான்ச்னா கான்ஸ்டியூஷன் ரிசர்ச் டீம். அதில் வந்து இந்த லா பற்றி அவங்க ஸ்டடீஸும் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பீப்புளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது எப்படி அதோட யூஸ் என்ன, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது தான் இது. ஓகேவா? இந்த அட்வைசரி பிரான்ச்சில் உள்ள மெம்பர்ஸ். அப்போது அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்டை வந்து அந்த அட்வைசரி பிரான்ச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ள மெம்பர்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. இதில் சார் பிஎன் ராவ் வந்து யாருன்னா ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு இந்தியன் தான், சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் கான்ஸ்டிடியூஷனல் லீகல் அட்வைசராகவும் இருந்திருக்காங்க. அப்புறம் இதில் வந்து டிலே ஆகிருக்குது. என்ன, அந்த கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல டிலே ஆகிருக்குது. அது ஏன்னா ஒயிட் ஸ்ப்ரெட் ரிசர்ச் அண்ட் 3 சீரீஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரெசிடென்ட்ஸ் சாம்பிள் ஃப்ரம் ஓகே இப்போ இதில் என்னென்னா ஏன் டிலே ஆச்சுன்னா, இந்தியா வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய கல்ச்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனால டிலே ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 3 சீரீஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னா ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இன்டர்பிரட்டிங் இன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இப்போது என்னென்னா இந்த 3 சீரீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரெசிடென்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? இந்த ஒயிட் ஸ்பிரிட் ரிசர்ச் எல்லாம் எதுக்கு நடந்துச்சு? நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரெசிடென்ட்ஸ் 3 சீரீஸாக நடந்திருக்குது. இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் 60 கண்ட்ரீஸ்லேருந்து கிட்டத்தட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரிஜினலாக நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குது. இப்போ என்னென்னா இதோட ரிசல்ட்டாக இந்த கான்ஸ்டியூஷன் டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு நம்ம February 1948 தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை டிபேட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு 1950 தான் நம்மளை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து October 1947 February 1948 தான் அவங்க வந்து அதை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை டிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், a special committee was formed to go through suggestions made and again debated by the drafting committee. அந்த மாதிரி நிறைய டிபேட்ஸ்க்கு அப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்குது. ஃபாலோட் பை செகண்ட் ரீடிங்கில் வந்து அதோட மெரிட்ஸ், இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன மெரிட்ஸ், தேர்ட் ரீடிங், ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, இந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்குது, அதாவது எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க, அந்த மாதிரி கேட்குறது வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அதை ஒரிஜினலாக நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இம்ப்ளிமெண்ட் இன் த சென்ஸ் அதை வந்து ஓகே இந்த ரூலை கொண்டு வரலாம், அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 243 items, 13 schedule of the constitution was changed to 395 articles and 8 schedules with amendmentsனா changes. இப்படி இருந்ததை அவங்க 395 articles 8 schedules with changes, சில சேஞ்சஸ் இந்த லாஸ்டில் சில சேஞ்சஸ் modifications அந்த மாதிரி கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், then the legislature rejected 2473 of the total 7635 amendments and revised the drafted constitution. இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் அதிலிருந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இப்போ ஆன் November 26, 1949 டாக்டர் பிஆர் அம்பேத்கர், the chairman of the drafting committee, said the constitution as settled by the assembly be passed. அப்படின்னா என்ன, அந்த November 26, 1949 தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து டாக்டர் அம்பேத்கர் சேர்மேனாக இருந்திருக்காங்க. எதுக்கு? டிராஃப்டிங் கமிட்டிக்கு. இந்த கான்ஸ்டியூஷனை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கள், அதுக்கு டிராஃப்டிங் கமிட்டியில் சேர்மேனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க இந்த லாஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணலாம். Constitution as settled by the assembly be passed.
Next, thus the constitution is adopted by the Constitutional Assembly and this day is celebrated as the Constitutional Day in India. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் டே இன் இந்தியா என்னைக்குன்னா November 26, 1949. ஓகேவா? அன்னைக்கு தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன். ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். November 26, 1949. நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட்டாக ஆன் January 26, 1950 பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு. த கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட். அப்போது அன்னைக்கு தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அன்னைக்கு வந்து எப்படி இருக்கிற ப்ராவின்ஷனல் பார்லிமெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட் ஆகிடுச்சு. ப்ராவின்ஷனல் பார்லிமெண்ட்னா லா மேக்கிங் பார்லிமெண்ட் ஃபார் த என்டையர் கண்ட்ரி, அதுக்கு ஈக்குவலண்ட் ஆகிடுச்சு. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இஸ் அ சொவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். சொவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னா நேஷன் தட் இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரிட்டிஷர்ஸோட அடிமைகளாக இல்லாமல் நம்ம வந்து தனி கண்ட்ரி பீப்புள் தனியாக நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் உருவாக்கி தனியாக செயல்பட்டுட்டு வரோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த பீப்புள் ஹூ ஆர் எலெக்டட் ஆஃப் கேப்பபிள் அண்ட் மென் ஆஃப் கேரக்டர் அண்ட் இன்டிகிரிட்டி தே வுட் பி ஏபிள் டு மேக் த பெஸ்ட் ஈவன் ஆஃப் அ டிஃபெக்டிவ் கான்ஸ்டியூஷன். ஒரு நம்ம வந்து கேப்பபிளாக இருக்கக்கூடிய பீப்புள், நல்லா இன்டெகிரிட்டி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பீப்புளை சூஸ் பண்ணோன்னா அவங்கெல்லாம் ஒரு டிஃபெக்டிவ் கான்ஸ்டியூஷன், ஒரு கேவலமான, அதாவது ஒரு எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் நல்லா ஃப்ரேம் பண்ண முடியாத கான்ஸ்டியூஷன் செட் ஆஃப் லாஸில் இருந்தோ அவங்க எல்லாருக்குள்ள பெஸ்ட்டை கொடுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டாக அவங்க செயல்படலாம் டிஃபெக்டிவ் கான்ஸ்டியூஷனில் இருந்தும் கூட, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆனால் அவங்க இன்டெகிரிட்டி ஹானஸ்டி இதில் எல்லாத்துலேயும் லேக் பண்ணாங்கன்னா நோ ஒன் கேன் ஹெல்ப் த கண்ட்ரி, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரியும். கான்ஸ்டியூஷன் ரிக்வயர்ஸ் பீப்புள் ஆஃப் ஸ்ட்ராங்கர் கேரக்டர் ஆஃப் விஷன் who will not sacrifice the interest of the country for the sake of smaller groups and areas and against laws which are born of these differences. Okay, today aim is to incorporate essential reforms to keep up with times while preserving the pillars of the polity. நம்மளோட ஏம் வந்து இன்றைக்கி என்னவாக இருக்கணும்னா டு இன்கார்பரேட் எசென்ஷியல் ரிஃபார்ம்ஸ் டு கீப் அப். நம்ம எசென்ஷியல் சேஞ்சஸ், எசென்ஷியல் அமெண்ட்மெண்ட்ஸை அந்த கான்ஸ்டியூஷனில் உருவாக்கலாம். பட் த பில்லர்ஸ் ஆஃப் த பொலிட்டி ஷுட் பி ப்ரிசர்வ்டு, அந்த மாதிரி. அதுதான் நம்மளோட ஏமாக இருக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் அமெண்டட் 104 times. From 1947 till this 2026, it has been amended 104 times, making it one of the most amended constitutions in the world. Most of changes நடந்த constitution in the world ஆவே நம்ம இந்தியன் constitution இருக்குது. One of the next, the original copy of the constitution was handwritten by the Indian calligrapher Prem Bihari Narayan Raizada. ஓகே, இவங்க வந்து ஒரு இந்தியன் கேலிகிராஃபராக இருந்திருக்காங்க. ஒரிஜினல் காப்பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னேன்ல 2 years 18 months and 2 years 11 months and 18 days எழுதிருக்காங்கல்ல. அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து அவங்களே கேலிகிராஃபி மூலமாக எழுதியிருக்காங்க. ஸோ ஈச் பேஜ் வாஸ் தென் டெக்கரேட்டட் பை ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. நெக்ஸ்ட், இப்போதைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் புக் இருக்குதுல்ல, ஒரிஜினல் காப்பி, அது வந்து எங்கே இருக்குது? லைப்ரரி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் இப்போ இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கான போர்ஷன் முடிஞ்சுது. தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.